யுஏஇன்ற நாடு எப்படி உருவாகிச்சுன்றதை பற்றி தான் நம்ம இந்த மியூசியமில் போயிட்டு பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, யுஏஇன்ற நாடு உருவாகினது, இது ரெண்டுக்குமே மறைமுகமா ஹிட்லர் தான் காரணம். அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துடைய வரைபடமே வேற மாதிரி மாறி இருக்கும். அவர் பண்ண இந்த காரியத்தால தான் இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஹிட்லர் பல கோடி மக்களை கொண்டாங்கன்னு சொல்லி. ஆனா உண்மையில பிரிட்டன் தான் கிட்டத்தட்ட இந்தியாவை 200 வருஷம் ஆட்சி பண்ணிச்சா. இந்த 200 வருஷத்துல கிட்டத்தட்ட 165 மில்லியன் மக்களை கொண்டு போயிச்சிருக்கு. இந்தியான்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாமே அடங்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா இந்த வளைகுடா நாடுகள் வழியா தான் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்படி இந்த கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா முதலாவது இந்த கல்ஃப் கண்ட்ரி தான் கட்டுப்படுத்துறது விதமா தான் பிரிட்டன் இவங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த கடல் போக்குவரத்தை பிரிட்டனான நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம், உங்களுடைய உள்ளூர் பிரச்சனை எல்லாத்தையும் மன்னர்கள் பாத்துக்குவாங்க. இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட 100 வருஷம் இந்த கடல் பாதையை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1968 நாங்க இந்த கடல் பாதையை விட்டு போறோம். ஏன்னா வளைகுடா கங்கால இருக்க நாடுகள் எல்லாத்துக்குமே நாங்க ஃப்ரீடம் கொடுக்க போறோம், அதனால வளைகுடா நாடுகளை விட்டு போறோம்னு சொல்லி 1968 அறிவிச்சுட்டு 1971 லீகலா கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற நேரம் அந்த டைம்ல கோல்டு வார் வேறையா, எங்க வேற நாடுகளால் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு இந்த 7 எமிரேட்ஸ் ஒன்னா சேர்ந்து துபாய், அபுதாபி 2 பேருமே கதைச்சு மிச்ச 7 பேரையும் முன்னாக்கி 1971 டிசம்பர் 2 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. இதுக்கு பஹ்ரைன், கட்டார் இவங்க 2 பேரையுமே நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு போது பஹ்ரைனும் கட்டாரும் சொல்றாங்க, நாங்க தனித்தனி நாடா ஆயிக்கிறோம், நீங்க 7 பேர் சேர்ந்து ஒரு நாடா ஆயிக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் ஏன் ஹிட்லர் காரணம் சொன்னேன்னு தெரியுமா? 2ஆம் உலக போர் நேரம் ஹிட்லர் பிரிட்டனுக்கு அடிச்ச அடி அப்படி சொன்னா அந்த டைம்ல மட்டுமே 290 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் பிரிட்டன் செலவழிச்சிருக்கு 2ஆம் உலக போருக்கு. அது மட்டும் இல்லாம 1ஆம் உலக போர்ல கிட்டத்தட்ட 207 லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கு 1ஆம் உலக போர்ல. இப்படி 2 உலக போருமே பிரிட்டனுடைய பொருளாதாரத்தையே ஆட்டி பார்த்துருச்சு. அதுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தாங்களா. 1ஆம் உலக போர்ல வாங்கின கடனை 2014 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இது உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம 2ஆம் உலக போருக்கு வாங்கின கடனை 2006 கட்டி முடிச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இந்தியான்றது சின்ன ஒரு கண்ட்ரி இல்ல, அந்த டைம்ல அது மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அதை கண்ட்ரோல் பண்ணணும், ராணுவ ரீதியா நிறைய செலவழிக்கணும், கப்பல் போக்குவரத்துன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. 2ஆம் உலக போர் வேற வந்ததுனால இவங்களால இந்த ராஜ்யங்களை கட்டுப்படுத்தவோ ஆட்சி செய்யவோ எதுவுமே முடியல. அதனால இதை விட்டுட்டு போறதா இவங்களுக்கு பெட்டர்னு தோணுச்சு. அதனாலதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. 1947 யுனைடெட் அரப் எமிரேட்ஸை விட்டு போனாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு சொல்லலாம் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் சொல்லலாம். நீங்க அதை பத்தி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனாலதான் இன்னைக்கு யுனைடெட் அரப் என்ற ஒரு நாடு உருவாகி இருக்கு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இந்த உலக மேப்பே ஒரு நிலையா இருக்கு. இல்லைன்னு சொன்னா இது வேற மாதிரி மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று தருவாங்க, இதுல உள்ள என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. இந்த கையெழுத்திட்ட 7 அதிபருமே இருக்காங்க. பார்க்க போறது அபுதாபி மன்னர். அவர் என்ன இதுல பயன்படுத்தின பர்சனல் பொருள் எல்லாமே இருக்கு. போட்டவரு என்னென்ன பொருள் பயன்படுத்தினாருன்னு இதுல இருக்கு. அவர்கிட்ட இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃபுல்லாக
சித்திரங்கள் தான் இருக்குது. வடிவமைச்சு வச்சிருக்காங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இதை பார்க்கணும்னு சொன்னால் கடைசி ஒரு 2.5 hour சரி வேணும். டெம்பரரி கேலரி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 LED திரை இருக்குது. இதில் வந்து துபாயுடைய வரலாறை நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். LED டிஸ்பிளே பேர்டு ஆரம்பிச்சு இதுதான் ஆடிட்டோரியம் ரூம். وكما هو حال البذور حين تغرس في الأرض، يحتاج الحلم إلى الرعاية كي ينمو ويزهر. ولأن البذرة لا تنمو إلا في الأرض இதுதான் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 2 இந்த கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு யுஏ என்ற நாடை உருவாக்கி முதலாக கொடியேற்றப்பட்ட நாள். அப்போ எடுத்த புகைப்படம் தான் இது. அதுக்கப்புறம் இது முதலாவதா பேசின ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த புகைப்படம். ராணுவ மரியாதை.
ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்குது தெரியுமா, 7 ராஜ்ய மன்னர்களும் கையெழுத்திட்டு போட்ட அந்த ஒப்பந்த படிவம் இதுதான். இதுதான் அந்த ஒப்பந்தம். இது ஒரு புக்ஸ் மாதிரியே வச்சுருக்காங்க. புக்ஸு, பேப்பரு, ஓல்டு கார்ட்ஸ். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது வந்து உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதாவது யுனைடெட் நேஷனால் இது ஒரு நாடுன்னு அங்கீகரிக்கப்படுவாங்க. இப்படி அங்கீகரிக்கப்பட்ட அந்த நோட்டீஸ், இதில் வந்து பாஸ்போர்ட் இருக்குது. இது வந்து துபாயோடது, ஷார்ஜா இந்த பாஸ்போர்ட், அஜ்மான். இதெல்லாம் முதல் 2, 4, 6, 7 மேலுக்கு இருக்கிற அந்த 7 பாஸ்போர்ட்டுமே வந்து அந்த 7 ராஜ்யமாக இருந்தப்போ அவங்களுக்கு இருந்த பாஸ்போர்ட். இது வந்து 7ஐயுமே ஒன்றாக்குனதுக்கப்புறம் இதுதான் யூஏயோட தேசிய பறவைன்னே சொல்லலாம், கோல்டன் ஈகல். இதை நீங்கள் இந்த யூஏஇ டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸில் பாஸ்போர்ட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ காட்டின பாஸ்போர்ட்டில் கூட இது இருந்திருக்கும். இருக்கு. இதுதான் வந்து யூனியன் ஹவுஸ். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற நாடு உருவாகிறதுக்காண்டி அந்த கையொப்ப படிவத்தில் கையெழுத்து இட்ட இடம் தான் இது. இந்த பேப்பரில் இருக்க இந்த பழைய ஃபோட்டோ இருக்கா, இதில் இருக்க இடம் தான் நான் நிற்கிற இடம். மேலுக்கு ஒரு 4 பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு வந்து இந்த வாசப்படியால் தான் போகணும். ஆனால் இதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கொடிக்கம்பத்துக்கும் அந்த கொடிக்கம்பத்துக்கும் இருக்கிற சைஸை பார்த்தீங்களா? இந்த டிசைன் இருக்கு தானே, இந்த மியூசியமில் வந்து இந்த டிசைன் வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னால், அவங்க கையெழுத்திட்ட அந்த கையொப்ப படிவம் இருக்கு தானே, அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த டிசைனை இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு பேப்பரை மடித்து வச்ச மாதிரியான ஒரு டிசைன். உள்ளே வந்து நான் உங்களுக்கு காட்டின முதலே வந்து இதுக்குள்ளே வந்து 7 பேனா, அவங்க 7 பேர் கையெழுத்திட்ட இந்த பேனா வந்து குறிக்கிற விதமாக வந்து உள்ளே வந்து ஒரு பில்லர் அமைச்சிருக்காங்க, தாங்கக்கூடிய மாதிரி 7 பில்லர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் இனி வரும் காலங்களில் வரும். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன்.
இதெல்லாம் உங்களுக்குமே பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.